பொன்னான மனச பூவான மனச வைக்காத பொண்ணு மேலே ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேலே ஆசை, பல நாளாக பழகியிருப்பா. அதுக்கு மேலே அந்த பாட்டு எனக்கு தெரியலங்க. அதே மாதிரி இந்த பாட்டையே சொல்கிறேன். பொன்னான மனச பூவான மனச வைக்காத பையன் மேலே ஆசை, நீ வைக்காத பையன் மேலே ஆசை. ஏன்னா பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, படிக்கிற காலத்தில் எந்த இதுலேயும் மனசை அலைபாய விடாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன். அந்த அந்த கட்டுக்கோப்போடு இருந்தால் தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போய் நீங்கள் உங்களையும் காத்துக்கிட்டு உங்களுடைய அப்பா அம்மாவையும் காத்துக்கிட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் மனைவி உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் வாழ முடியும். அந்த குறிப்பிட்ட வயசில் நீங்கள் மன சமநிலை தவறிட்டிங்கன்னா எதுவுமே உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த சமயத்தில் அலைபாய விட்டுட்டு படிப்பை விட்டுட்டிங்கன்னா அப்போ என்ன இது இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். வாழ்க்கை நல்லா இருக்காது, இனிக்காது. அதனால் இந்த மனசை சமநிலையில் வச்சுக்கோங்க. சமநிலை வச்சுக்கிட்டு இந்த காதல் கீதல் கோதல் ஏன்னா நிறைய படிக்கிறப்ப நிறைய பார்க்குறப்ப இந்த செல்லில் எல்லாத்துலேயும் எல்லா கன்றாவியும் தான் வரும். ஆனால் எல்லா கன்றாவியையும் எப்படி அன்னப்பறவை பாலும் தண்ணி இருந்துச்சுன்னா பாலை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்து அந்த வாலிப பருவத்தில் கடந்து வந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு மாமன் மச்சினா ஊரில் உள்ளவன் அந்த பையனுக்கு கொடுங்க, அந்த பையன் நல்லா பெரிய வேலையில் நல்லா இருக்காப்புல, அறிவான பையன், நல்லா படித்து இதாக இருக்கான், அந்த பையனுக்கு பொண்ணு க்யூவில் நிற்குங்க. அப்படியே கவுண்டர் பண்ணி மாதிரி ஒரு படத்தில் வேலைக்கு ஆள் எடுப்ப மாதிரி அப்பா அப்படின்ட்டு நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாங்க. ஆனால் படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிச்சுட்டு அந்த பருவத்தை ஒழுங்காக கடந்து வரணும். அதுதான் அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்களும் முடிஞ்சு போச்சு சோழி. அந்த சமயத்தில் நீங்கள் லவ் பண்ணி ஏதோ ஒன்று சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அந்த 16 17 பிள்ளைய பெற்றுட்டு அதுக்கப்புறம் சத்து இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகாமல் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா அதனால் பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் மன சமநிலையில் இருங்க. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மன சமநிலையிலிருந்து அந்த படிப்பு காலத்தை படிப்புக்காக ஒதுக்குங்க. ஓகேம்மா.